வாழ்க்கையின் கைப்பிடி முடிவுகள். காலை எழுந்தவுடன் எது செய்வது, என்ன சாப்பிடுவது, எங்கு செல்வது, என் வாழ்க்கை முழுவதும் முடிவுகளின் தொடர்ச்சிதான். ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்தியுள்ள உலகில எவ்வளவு முடிவுகளை எடுக்கிறோம் என்பதை நம்மால் உணர முடிவதில்லை. எங்கு செல்வது, என்ன வேலை செய்ய வேண்டும், என்ன உடை அணிய வேண்டும் என பல சிறிய முடிவுகள். இவை அனைத்தும் நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிடுகின்றன. ஆனா இவை அனைத்தும் நம் வாழ்க்கையின் பாதையை மாற்றும் சக்தி கொண்டவை. சின்னதோ பெரியதோ ஒவ்வொரு முடிவும் நம்மை ஒரு திசையில் வழி நடத்துகிறது. ஒரு சிறிய முடிவு நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். சரியான முடிவுகள் நம் வாழ்க்கையை வளமாக்க தவறானவை பாடுகளை கற்றுத் தருகின்றன. நாம் இருக்கும் ஒவ்வொரு முடிவும் நம் அனுபவங்களை உருவாக்குகிறது. எனவே முடிவெடுக்கும் உத்தி வாழ்க்கையிலே மிக முக்கியம். நம் முடிவுகள் நம் எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்றன. தெளிவான மனதுடன் பக்க விளைவுகளை யோசித்து நன்மை தீமைகளை கணக்கிட்டு முடிவெடுப்பது நம் நலவாழ்வுக்கு அடித்தளம் அமைக்கும். இந்த கட்டுரையில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நன்மை தீமைகளை அலசி நல்ல முடிவுகளை எடுப்பதன் மூலம் எப்படி சிறந்த வாழ்க்கையை வாழலாம் என்பதை காண்போம். முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துவதன் மூலம் நம் வாழ்க்கையை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். நல்ல முடிவுகளை எடுப்பதன் மூலம் நம் வாழ்க்கையை எவ்வாறு சிறப்பாக மாற்றலாம் என்பதை இக்கட்டுரையில் ஆராய்வோம். ஒவ்வொரு முடிவும் நம் வாழ்க்கையின் ஒரு முக்கிய அங்கமாகும். நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் தர்க்க ரீதியாக இருக்க வேண்டும். அதுவே நம் வெற்றிக்கு வழிகாட்டும். கோபம், பயம், ஆசை போன்ற உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. அவை நம்மை பாதிக்க கூடும். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் முடிவில் பெரும்பாலும் தவறாகவே முடிவடையும், நம்மை சிக்கல்களில் ஆழ்த்தும். உதாரணமா, கோபத்தில் ஒருவரிடம் கடுமையாக பேசிவிட்டா பின்னர் மனம் வருந்த நேரிடும். அதேபோல் பயத்தினா ஒரு வாய்ப்பை நிராகரித்தா பின்னர் வருத்தம் ஏற்படலாம். எனவே முடிவெடுக்கும் முன் சில நிமிடங்கள் மௌனமா இருந்து நம் மனதை அமைதிப்படுத்திக் கொள்வது நல்லது. பின்னர் பிரச்சனையை பல கோணங்களில் சிந்தித்து அனைத்து வழிகளையும் ஆராய்ந்து தர்க்க ரீதியாக சரியான முடிவை எடுக்க முயற்சிக்க வேண்டும். ஒவ்வொரு முடிவுக்கும் நன்மை தீமைகள் இருக்கும். வாழ்க்கையில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நன்மைகள் மற்றும் தீமைகள் கொண்டதா இருக்கும். இந்த நன்மைகள் மற்றும் தீமைகளை சரியாக மதிப்பீடு செய்வது மிக முக்கியம். சரியான முடிவு என்பது அதிக நன்மைகளையும் குறைந்த தீமைகளையும் கொண்டதா இருக்கும். இதை அடைய நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் நிதானமா பரிசீலிக்க வேண்டும். எனவே முடிவெடுக்கும் முன் அதன் நன்மை தீமைகளை ஒரு காகிதத்தில் எழுதி பார்க்கலாம். இது நமக்கு தெளிவான பார்வையை கொடுக்கும். உதாரணமா, நீங்கள் வேலை மாற யோசிக்கிறீர்கள் என்று பெற்றுக்கொள்வோம். இந்த முடிவை எடுக்கும் முன் புதிய வேலையின் நன்மைகள் மற்றும் தீமைகளை ஆராய வேண்டும். புதிய வேலையின் சம்பளம் அதிகமா இருக்கலாம், ஆனா வேலை நேரம் அதிகமா இருக்கலாம். இதனால் உங்கள் தனிப்பட்ட நேரம் குறையலாம். இந்த நிலையில் உங்கள் குடும்பத்துக்கு நீங்க செலவிடும் நேரம் குறையலாம் என்பதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். குடும்பத்துடன் செலவிடும் நேரம் குறைவது உங்கள் மனநலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். நன்மை தீமைகளை எழுதி முடித்த பின்னர் அவற்றை நன்றாக பரிசீலனை செய்து எந்த முடிவு உங்களுக்கு அதிக நன்மைகளை தரும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். இதனால் நீங்க எடுக்கும் முடிவு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும். வாழ்க்கையில் நாம் எடுக்கும் முடிவுகளை பொதுவாக இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று சிறிய முடிவுகள், மற்றொன்று பெரிய முடிவுகள். இந்த இரண்டு வகை முடிவுகளும் நம் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சிறிய முடிவுகள் என்பது நம் தினசரி வாழ்க்கையை பாதிக்கும் முடிவுகள். உதாரணமா, காலை உணவுக்கு என்ன சாப்பிடுவது, எந்த உடை அணிவது போன்றவை சிறிய முடிவுகள். இந்த முடிவுகளை எடுப்பதற்கு நாம் அதிக நேரம் எடுத்துக் கொள்ள தேவையில்லை. சிறிய முடிவுகள் என்பது நம் தினசரி வாழ்க்கையை பாதிக்கும் முடிவுகள். உதாரணமா, காலை உணவுக்கு என்ன சாப்பிடுவது, எந்த உடை அணிவது போன்றவை சிறிய முடிவுகள். இந்த முடிவுகளை எடுப்பதற்கு நாம் அதிக நேரம் எடுத்துக் கொள்ள தேவையில்லை. உதாரணமா, காலை உணவுக்கு என்ன சாப்பிடுவது, எந்த உடை அணிவது போன்றவை சிறிய முடிவுகள். இந்த முடிவுகளை எடுப்பதற்கு நாம் அதிக நேரம் எடுத்துக் கொள்ள தேவையில்லை. எந்த உடை அணிவது போன்றவை சிறிய முடிவுகள். இந்த முடிவுகளை எடுப்பதற்கு நாம் அதிக நேரம் எடுத்துக் கொள்ள தேவையில்லை.
இந்த முடிவுகளை எடுப்பதற்கு நாம் அதிக நேரம் எடுத்துக் கொள்ள தேவையில்லை. ஆனா பெரிய முடிவுகள் என்பது நம் வாழ்க்கையையே மாற்றி அமைக்கும் முடிவு. உதாரணமா, எந்த படிப்பு படிப்பது, எந்த வேலையை சேருவது, யாரை திருமணம் செய்து கொள்வது போன்றவை பெரிய முடிவுகள். ஆனா பெரிய முடிவுகள் என்பது நம் வாழ்க்கையையே மாற்றி அமைக்கும் முடிவுகள். உதாரணமா, எந்த படிப்பு படிப்பது, எந்த வேலையில் சேருவது, யாரை திருமணம் செய்து கொள்வது போன்றவை பெரிய முடிவுகள். இந்த முடிவுகளை எடுப்பதற்கு முன் நாம் நன்றாக சிந்திச்சு எல்லா கோணங்களும் ஆராய்ந்து சரியான முடிவை எடுக்க வேண்டும். யாரை திருமணம் செய்து கொள்வது போன்றவை பெரிய முடிவுகள். இந்த முடிவுகளை எடுப்பதற்கு முன் நாம் நன்றாக சிந்திச்சு எல்லா கோணங்களிலும் ஆராய்ந்து சரியான முடிவை எடுக்க வேண்டும். இந்த முடிவுகளை எடுப்பதற்கு முன் நாம் நன்றாக சிந்திச்சு எல்லா கோணங்களிலும் ஆராய்ந்து சரியான முடிவை எடுக்க வேண்டும். சிறிய முடிவுகள் நம் தினசரி வாழ்க்கையை எளிதாக்குகின்றன. ஆனா பெரிய முடிவுகள் நம் வாழ்க்கையின் பாதையை மாற்றுகின்றன. எனவே பெரிய முடிவுகளை எடுக்கும் போது நம் மனதில் உள்ள அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்து நம் எதிர்காலத்தை நாங்கள் திட்டமிட வேண்டும். இதனால் நாம் எடுக்கும் முடிவுகள் நம் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும்.